பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்திலே 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதுகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலை நேரத்தில் இந்த ஜூன் மாதத்தில் தோல்வி அடைந்திருக்கலாம். கடந்த 5 மாதங்களும் பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான நெருக்கத்தோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டம் இருக்கிறதே, நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதே, என்னால் முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, சவுலின் நாட்களில் கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசன் எழும்பி நிற்கிறான். தினமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக சவால் விடுகிறான். அவனை எதிர்ப்பதற்கு ஒருவனும் அங்கே இல்லை. அவனுடைய வார்த்தை ஜனங்களை பயமுறுத்தினது. அவனுடைய சத்தத்தை கேட்டு தேவ ஜனங்கள் பயந்தார்கள். அவனோடு கூட சண்டை போடுவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவனும் இல்லை. அந்த நேரத்தில் தேவன் தாவீதை கொண்டு வருகிறார். தாவீதை கொண்டு வந்து தாவீது அந்த கோலியாத்தை ஒரே கல்லால் வீழ்த்தி விடுகிறான். தாவீதுக்குள்ளே இருந்த கர்த்தரின் அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, அந்த சத்துருடைய வல்லமை மேற்கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். தாவீது 100% கர்த்தரை நம்பி அந்த கோலியாத்தோடு சண்டை போட்டான். யுத்தம் பண்ண புறப்பட்டு சென்றான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தபடினால் அந்த கோலியத்தை வீழ்த்தி ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சத்துருக்கள் எழும்பி வரலாம், சில போராட்டங்கள் எழும்பி வரலாம். நமக்கு முன்பதாக பெரிய பர்வதத்தை போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியானால் அந்த கோலியத்தை வீழ்த்தி ஒரு ஜெயத்தை பெற்றது போல நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால் நமக்கு முன்னே இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். நஷ்டங்கள் லாபமாய் மாறும். வேதனைகள் சந்தோஷமாய் மாறும். துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். பிசாசு அவரை சோதிக்கிறான். சோதிக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த பிசாசை அதட்டி அந்த சோதனைகளை ஜெயமாய் மாற்றுகிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பாருங்கள், சத்துருக்கள் மூலமாய் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சத்துருவை அதட்டினார், பிசாசை அதட்டி வெற்றி பெற்றார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எழும்பி வர சத்துருடைய போராட்டங்கள், அந்தகார வல்லமையின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் எதிர்ப்பதற்கு நமக்கு திராணியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நம்ம என்ன செய்யணும், பிசாசை எதிர்க்கிற அந்த திராணி நமக்குள்ள வேண்டும். பிசாசை எதிர்த்து அதட்டி எப்படி இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்தினாரோ, அதை எதிர்த்து துரத்தினாரோ, அதே போல் நாம் பிசாசை எதிர்த்து நிற்போமானால் பிசாசு நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் சத்துருக்கள், எதிரிகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் மூலமாய் நிறைய தோல்விகள் நமக்கு வந்து கொண்டிருக்கலாம். இந்த தோல்விகளை நிச்சயமாக ஆண்டவர் இந்த புதிய நாளில் ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்துருக்களுக்கு எதிர்த்து இருப்போம். ஆமென். நம்ம நிச்சயமாக ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுபோல் பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியம் ஜெயமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவன். ஆமென். தேவ சமூகத்தில் போய் தினமும் அவன் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு மனிதன். 3 வேளை அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் மாற்றினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த புதிய மாதம் நாம் தேவ சமூகத்தில் போய் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். தேவனோடு கூட நெருங்கி உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். நம்முடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஆமென். இந்த புதிய மாதம் ஒரு வெற்றி உள்ள மாதமாய், ஒரு ஜெயம் உள்ள பெறுகிற மாதமாய் நமக்கு ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா.
இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஜெயம் கிடைப்பதாக, இந்த புதிய மாதம் ஒரு வெற்றி உள்ள மாதமாய் அமையட்டும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதம் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார், ஒரு வெற்றியை கொடுக்கிறார். இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாய் அமைய போகிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தரை 100% நம்புங்க. ஆமென். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுங்கள். தேவனோடு கூட நெருங்கி வாழுங்கள். ஒரு பெரிய வெற்றியை நமக்கு ஆண்டு கொடுக்க போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நீங்கள் ஜெயம் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதம் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துங்க. ஒரு பெரிய ஜெயத்தை கொடுங்க, வெற்றியை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் நமக்கு எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்கிற மாதமாய் மாறட்டும். ஆமேன்.